ஸ்ரீமன் நாராயணனுடைய தசாவதாரங்கள் பிரசித்தம். பாகவதத்துல அவதாராக யசங்கியாக அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இன்ஃபைனைட், கணக்கிலேயே அடங்காது பகவானுடைய அவதாரம்னு. ஆனாலும் நம்ம பூர்ணாவதாரம் அப்படின்னு ராமாவதாரத்தையும் கிருஷ்ணாவதாரத்தையும் பூர்ணாவதாரம் அப்படின்னு சொல்றோம். எனினும் கலியுகத்துல கண்கண்ட தெய்வமாகி ரட்சிக்கக்கூடிய பகவான் இருக்கானே, எந்த பகவானுடைய சிரசுல சிவலிங்கம் இருக்கோ, எந்த பகவானுடைய ஒரு மார்புல பிருகுமுனிவர் உதச்ச தடம் இருக்கோ, எந்த பகவானுடைய மற்றொரு மார்புல லக்ஷ்மி தேவி விற்று இருக்காளோ, எந்த பகவானுடைய இடது கையில திருச்சங்கு இருக்கோ, வலது கையில தாமரை இருக்கோ, பீதாமரம் இருக்கோ, துளசி மாலை இருக்கோ, அப்பேற்பட்ட பகவானை பார்க்கணும் பார்க்கணும் பார்த்துட்டே இருக்கணும்னு மனசெல்லாம் அப்படியே ரமிக்க வைக்க பண்டரி சாரிகா க்ஷேத்ரநாகி புண்டலி கசாரிகா பக்தனாகி तुकाराम सारिका सद्गुरु नाही, तुकाराम सारिका सद्गुरु नाही, विठोबा सारिका विठोबा सारिका विठोबा सारिका दैव नाही, विठोबा सारिका दैव नाही. ஒரு சமயம் கிருஷ்ணாவதாரத்துல பகவான் கண்ணன் ரொம்ப ஹாயா கெஸ்ட் எல்லாம் ரிசீவ் பண்ணிட்டு இருக்கார். அப்ப நாரதர் வந்தார். நாரதர் வந்த உடனே நாரதர்கிட்ட பகவான் கேட்டார், என்னப்பா நாரதா, நீ தான் எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்துட்டு இருக்க, எல்லாரும் ஒரு கிஃப்ட் தூக்கின்னு வந்து ஒரு பொக்கேவை தூக்கின்னு வந்து என்னை பார்க்க வந்துடுறான். ஆனா எல்லாரும் என்ன பார்க்க வரா, ஆனா நான் பார்க்கும்படியான ஆசாமி யாராவது பூலோகத்துல இருக்காளா சொல்லு அப்படின்னு. இவர் நினைச்சிருந்தார் நாரதர் அப்படிலாம் யாரும் இல்லை கிருஷ்ணா அப்படின்ட்டுருவாருன்னு. பார்த்தா நாரதர் என்னமோ ரொம்ப பெரிய கேள்வி கேட்குறியா, தாராளமா இருக்காளே, அப்படியா தாராளமா இருக்காளா யாரு அப்படின்னு கேட்டார். சரி ரொம்ப ஆர்வமா கேட்காத, அவ என்ன பண்றாளோ அதை ஒன்னால பண்ண முடியாதுன்னு. இது என்ன அதிசயம், ஒரு பக்தனால பண்ண முடியும் ஆனா பகவானால பண்ண முடியாது, அது என்னன்னு விடுகிறத போட்ட மாதிரி. பக்தனால பண்ண முடியும்னா பகவானால பண்ண முடியாதா அப்படின்னு அவர் சிரிச்சுட்டே சொல்றார். கிருஷ்ணா, இந்த பக்தன் மாத்ரு பித்ரு பக்தி பண்றான், அப்பா அம்மாவுக்கு சேவை பண்றான், அவனுக்கு அப்பா அம்மா இருக்கா, சேவை பண்றான், உனக்கு யார் இருக்கா அப்படின்னு கேட்ட. நீ ஏன் பாவம் பிரஷ்னி சுதபர்னு அப்பா அம்மாவை வச்சுண்ட, யசோத நந்தகோபர்னு வச்சுண்ட, இதெல்லாம் நீ சிருஷ்டி பண்ணினது, ஆனா நீ தானே ஜெகத்துக்கே பிரபு, உனக்கு யார் இருக்கா? அதனாலதான் சொன்னேன் அவளால முடியும் உன்னால முடியாதுன்னு. அப்படியா, மாத்ரு பித்ரு பக்தி பண்றான்னு ரொம்ப ஆசை வந்துடுத்து ஓடி வரார் கிருஷ்ணர். மழை வெள்ளம்னு பார்க்காம ஓடி வரார். திண்டீரவனத்துல புண்டலீகன் இருக்கான். புண்டலீகன் அப்பா அம்மாவுக்கு சேவகம் பண்ணிட்டு இருக்கான். அம்மா அப்பாவுக்கு கால் பிடிச்சி விட்டு தூங்க பண்ணிட்டு இருக்கான். பாருங்க, எப்பேற்பட்ட பக்தன், அப்பா அம்மாவுக்கு கால் பிடிச்சி விட்டு இருக்கான். அவ தூங்குற வரைக்கும் அவளுக்கு டயர்டா இருக்கும்னு. அந்த பர்ணக்குட்டிலுக்கு கிருஷ்ணர் வந்தார். புண்டலீகா புண்டலீகா அப்படின்னார். ஒண்ணுமே புரியல புண்டலீகனுக்கு. நம்மளை பார்க்க யார் வரா அப்படின்னு பார்த்தா, யாருப்பா அப்படின்னார். புண்டலீகா, யாரா இருந்தாலும் கொஞ்ச நாளைக்கு கூப்பிடாதீங்க, நான் டிஸ்டர்ப் ஆகுது, எங்க அம்மா அப்பா தூங்கணும், தூங்கின பிற்பாடு வரேன்னார். சரின்னு சமத்தா கிருஷ்ணரும் கப்பு சிப்புன்னு வாய முடின்ட்டார். நின்றுட்டே இருக்கார்.
அப்புறம் இவனுக்கு தோணித்து ரொம்ப மழையா இருக்கு, சேரா இருக்குன்னு செங்கலை தூக்கி போட்டான் புண்டலீகன். அதுவும் எப்படி, வலது கையில் இல்லை இடது கையால தூக்கி போட்டான். அலட்சியமா யாரா இருந்தாலும் நில்லுங்க நான் வந்துடுறேன் அப்படின்னு இடது கையால தூக்கி போட்டா அப்பேற்பட்ட செங்கல்ல கிருஷ்ணர் ஜம்முன்னு நிக்கிறார். அன்னைக்கு மட்டுமா நின்னார், இன்னைக்கும் நிக்கிறார் இல்லையா? அந்த செங்கல்ல நின்றுட்டே இருக்கார். புண்டலீகன் அம்மா அப்பா தூங்கின பிற்பாடு வரான். வந்துட்டு யாரோ வந்திருக்காளே, அப்போலேன்னு தட்டின்ண்டே இருக்காளே, யாரா அது அப்படின்னு போறான். போனா கதவை திறந்து பார்த்தா சாக்ஷாத் கிருஷ்ணன். ஆடி போயிட்டான். ஹே கிருஷ்ணா, எப்பேற்பட்ட தப்பு பண்ணிவிட்டேன், உன்னை பார்க்கறதுக்கு கோடி பேர் காத்துட்டு இருக்கா கியூல, நீ என்ன பார்க்க வந்துட்டியா? நான் என்ன பண்ணினேன்னு எனக்கு தெரியலையே, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேனே, உன்னை காக்க வச்சுட்டேனே, எனக்கு தாங்க முடியலையேன்னு கதறி கதறி அழறார், புரண்டு அழறார். கிருஷ்ணர் சொல்லிட்டார், இதை பாரு, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், நீ ரொம்ப அழாத, நான் உனக்கு அனுகிரகம் பண்றதுக்காகவே வந்திருக்கேன், உனக்கு என்ன வேணுமோ கேளு அப்படின்னா. இவருக்கு பாவம், நம்மளை விட்டுருந்தா பூந்து விளையாடி இருப்போம், காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸா போட்டு மாடி மேல மாடி கட்டி ராணி போல இருந்து எல்லாம் சொல்லுவோம் இல்லையா? அவர் கேட்டா எனக்கு ஒண்ணுமே வேண்டாமே அப்படின்ட்டார். நான் சௌரியமா இருக்கேனுங்கிறார். என்னப்பா யோசிச்சு சொல்லுப்பாங்கிறார். இல்ல நான் சூப்பரா இருக்கேங்கிறார். இவர் என்ன சொல்லியும் கேட்கல. அப்போ அவனுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல, ஒரு பதில் சொல்றான். எங்க அம்மா அப்பா ரொம்ப சிரமப்படுறா, ஸ்நானம் பண்ண போகும்போது நான் தூக்கின்னு தான் போறேன், இருந்தாலும் அதனால இந்த சந்திரபாகா நதி, இந்த பீமா நதி இருக்கே, பண்டரியில ஓடுறதே பீமா நதி, அது சித்த எங்காத்து கொல்ல பக்கம் வந்தா தேவலான்னா. யார் சொல்லுவா? எங்க ஆத்து கொல்ல பக்கம் வந்தா தேவலான்னு தனக்கு கேட்கல, அப்பா அம்மாக்கா கேட்டான். கொல்ல பக்கம் வந்தா தேவல அப்படின்னு. கிருஷ்ணர் சொன்னார், தந்தோம் வரத்தை அப்படின்னார். இப்ப சொன்னார், பாருப்பா, திருப்பி உனக்கு வரம் தரேன், நீ ஒண்ணுமே உனக்கு கேட்கறதுக்கே சாமர்த்தியமே போற மாட்டேங்கிறது, இப்ப நீ உனக்காக ஒரு வரம் தரேன், நீ ப்ளீஸ் திருப்பி கேளு அப்படின்னு. மறுபடியும் கேளுன்னு உடனே அவனுக்கு மறுபடியும் ஓன்னு அழ ஆரம்பிச்சிட்டா. இது என்னடா இது, வரம் கேட்டா எல்லாரும் சந்தோஷப்படுவா, நீ ஓன்னு அழறிய அப்படின்னார். இல்ல, நான் எந்த பக்தியும் ஒழுங்கா பண்ணல, எனக்கு எந்த சக்தியும் இல்லை, நான் எந்த காரியமும் ஒழுங்கா பண்ணதில்லை, நீ ஏன் எந்த பேசிஸ்ல நீ எனக்கு காட்சி கொடுத்தையான்னு கேட்குறான். நான் ஒண்ணுமே பண்ணலையே, நான் வேதமும் படிக்கல, வேதாகமங்கள்லாம் படிக்கல, ஒண்ணுமே பண்ணல. இன்ஃபேக்ட் எவ்வளவு தப்பு தப்பா இருக்க முடியுமோ அவ்வளோ தப்பு தப்பா இருந்தேன், அப்புறம் தான் மாறினேன். பகவான் சிரிச்சுட்டே சொல்றார், நீ மாத்ரு பித்ரு பக்தி பண்ணிய, அதை விட வேற என்னடா வேணும், நான் உனக்கு அனுகிரகம் பண்றேன்னு சொல்ல அவன் சொல்றான். புண்டலீகன் கேட்குறான், எனக்கு ஒரே ஒரு அனுகிரகம் பண்ணுங்கோ, என்னை போல ஒண்ணுமே தெரியாதவன் கூட உங்களுடைய அனுகிரகம் வாங்கிக்கணும், பெருசா படிச்சுட்டு தான் உங்களுடைய அனுகிரகம் வாங்கிக்கணும்னா கல்வி கரையில் கற்பவர் நாள் சில மாதிரி எவ்வளோ படிக்கிறது படிச்சுட்டே போகலாம். சத்துர்வேதமும் படித்தாலும் இன்னும் தெரியலையே, பாகவதம் படிக்கணுமே, இது படித்தா அது படிக்கலையே, அதெல்லாம் இல்லை, சமச்சரணத்தில் நீ அனுகிரகம் இப்போ எப்படி பண்ணுறியோ அப்படியே பண்ணணும்னு சொல்ல, உனக்காக அனுகிரகம் பண்ணுறேன்னு செங்கல் மேலே இடுப்பு மேலே கை வச்சுட்டு காத்துட்டே இருந்த பாண்டுரங்கன் இன்னைக்கும் நிற்கிறான். அன்னைக்கு புண்டலீகனுக்காக கொடுத்தவன் 28 மன்வந்திரங்கள் ஆயிடுத்து, ஆனாலும் அவன் அசஞ்சபாடு இல்லை. அப்படியே சங்கு சக்கர வைஜெயந்தி மாலை சோபித்த பகவானா பிரத்யக்ஷமா சங்கு சக்கரதர வைஜெயந்தி தர பீதாம்பரதர கோவர்தனத துளசி மாலா சோப விகள கருட கமன ஹரி பங்கஜ நாபா விட்டலாய ரே பண்டரி ராயா விட்டலாய ரே விட்டலா 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 பாண்டுரங்க விட்டலா 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 பாண்டுரங்க விட்டலா 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 பாண்டுரங்க விட்டலா 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 பாண்டுரங்க விட்டல விட்டல ஜெய ஜெய விட்டல 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 ஜெய ஜெய
விட்டல 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 ஜெய ஜெய விட்டல ஹரி விட்டல விட்டல ஜெய ஜெய விட்டல 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 விட்டல ஜெய ஜெய விட்டல விட்டல ஜெய ஜெய விட்டல 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 ஜெய ஜெய விட்டல 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 ஜெய ஜெய விட்டல விட்டல ஜெய ஜெய விட்டல 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 ஜெய ஜெய விட்டல 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 ஜெய ஜெய விட்டல விட்டல ஜெய ஜெய விட்டல 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 ஜெய ஜெய விட்டல விட்டல ஜெய ஜெய விட்டல 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 ஜெய ஜெய விட்டல விட்டல ஜெய ஜெய விட்டல 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 ஜெய ஜெய விட்டல விட்டலா பாண்டூரங்கா. நம்ம எல்லாரும் பண்டரியில நாமத்துல தழைச்சிருக்கோம். நாம சொல்றதுக்கு கவலையா படப்படாது. கத்தி சொல்லலாம், பக்கத்துல இருக்கிறவ மேல கைப்பட்டாலும் அவன் ஒன்றும் சொல்ல மாட்டான்.